காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட கர்நாடக அரசு நிதி ஒதுக்கியதை கண்டித்து அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாடு செய்துள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு கட்சித் தலைவர்களை சந்தித்து அழைப்பு விடுத்து வருகின்றன. கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு பிரதமர் மௌனம் சாதித்து வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது மற்றும் ராசிமணல் என்ற இடங்களில் அணை கட்ட ரூபாய் 25 கோடியை ஒதுக்கியுள்ளது கர்நாடகா. இதனை கண்டித்து காவிரி டெல்டா அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு வரும் 21ஆம் தேதி சென்னையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடிவு செய்துள்ளது. அந்த கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி, திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின், பாமக நிறுவனர் ராமதாஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் உள்ளிட்டோருக்கு நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். வர 21ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்களே கூட்டியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு கூட்டியிருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு கூட்டலை. தமிழ்நாடு அரசு கூட்டலைனாக்கா நாங்கள் அதை எங்கள் உரிமையை இழக்கிற போது, எங்கள் வாழ்வாதாரம் இழக்கிற போது, கிட்டத்தட்ட 5 கோடி மக்களோட வாழ்வாதாரம் இழக்கிற போது, விவசாயம் அழிந்து போங்கிற நிலைக்கு வர்ற போது இனி நாங்கள் பொறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு பொறுப்பு இருக்குது. எங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள்லாம் வாங்க, ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு அடுத்த கட்ட வழியை நீங்கள் காட்டுங்க, எங்களை பாதுகாக்கணும், இல்லைன்னா நாங்கள் அழிஞ்சு போங்கிற கருத்தை இன்றைக்கி எல்லா தலைவர்கிட்டும் சொல்லியிருக்கிறோம். விவசாயிகளின் இந்த அழைப்பை பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டதாக விவசாய பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர். அணையை கட்டியே தீர்வோம் என்று கூறி ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்க. அதை கட்டினாங்கன்னா எங்கள் விவசாயிகள் அத்தனை பேரும் ஊரை காலி பண்ணி போக வேண்டும், இல்லைன்னா தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். கர்நாடக அரசின் செயலுக்கு பிரதமர் மௌனம் சாதித்து வருவதாகவும், மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கவே இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கும் முடிவுகளை பிரதமருக்கு அனுப்பவும் திட்டமிட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். காவிரி பாசன விவசாயிகளால் நடத்தப்படும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சியினரும் ஒருமித்த குரல் கொடுத்து டெல்டா விவசாயிகளின் துயர் துடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் பிரேம் மற்றும் எனசுடன் மணிகண்டன்.